பாசறை. ஆண்டனி ட்ரோலோப் என்ற ஆங்கில எழுத்தாளரின் கதை தண்ணீர் சுமப்பவன். தண்ணீர் கிடைக்காத பஞ்ச காலத்தில் பல மைல் தூரங்களுக்கு அப்பால் உள்ள ஒரு ஏரியிலிருந்து தண்ணீர் சுமந்து வந்து ஊர் மக்களுக்கு அதை விநியோகம் செய்து அதன் மூலம் கிடைக்கும் வருவாயில் பிழைப்பு நடத்தி வரும் ஏழை ஒருவனுக்கு இரகசிய புதையல் உள்ள குகை பற்றிய விபரமும் ஒரு மெழுகுவர்த்தியும் கிடைக்க, அதில் குறிப்பிடப்பட்டுள்ள விபரப்படி குகைக்கு சென்று மெழுகுவர்த்தியை எரியவிட்டு அது அணைந்துவிடும் முன் குகைக்குள் உள்ள வைரங்களை அள்ளிக்கொண்டு வெளியில் வந்து பெரும் பணக்காரன் ஆகிறான் அந்த ஏழை என்று இந்த கதையில் வரும் குகையையும் மெழுகுவர்த்தியையும் மையப்பொருளாக வைத்து பெண்களை கண்ணீர் சிந்த வைக்கும் ஒரு கதையை உருவாக்கினார் நாராயணன் கம்பெனி என்ற தயாரிப்பு நிறுவனத்தினர். கதையின் நாயகன் ஆணழகன் எதிர்பாராத விதமாக ஒரு சாபத்துக்குள்ளாகி நாயகன் அருவருப்பான தோற்றமுடையவனாகிவிட அவனை மீண்டும் பழைய உருவத்திற்கு கொண்டு வரும் சக்தி ஒரு குகைக்குள் இருப்பது போல திரைப்படத்திற்காக கதை புனையப்பட்டிருந்தது. படத்தின் நாயகனாக சிவாஜி கணேசனை நடிக்க வைக்க வேண்டும் என்று படத்தின் தயாரிப்பாளரான KS நாராயண ஐயங்கார் நினைக்க, நரசு ஸ்டுடியோவில் ஒரு படப்பிடிப்பில் இருந்த சிவாஜி கணேசனை போய் பார்த்து கதையை சொல்லி அவருடைய சம்மதத்தையும் பெற்றுவிட்டது தயாரிப்பு நிறுவனம். இந்த தயாரிப்பு நிறுவனத்தின் படமான மனம்போல் மாங்கல்யம் திரைப்படத்தில் நடித்திருந்த நடிகர் ஜெமினி கணேசனுக்கு தயாரிக்க போகும் இந்த திரைப்படத்திலும் நடிக்க வேண்டும் என்ற ஆசை தொற்றிக்கொள்ள படக்கம்பெனியை தொடர்பு கொண்டு வாய்ப்பு கேட்க, பலதரப்பட்ட குணாதிசயங்கள் கொண்ட கதாபாத்திரம் இது, ஜெமினி கணேசனால் செய்ய முடியாது என படத்தின் தயாரிப்பாளரான KS நாராயண ஐயங்கார் சொல்லிவிட, ஒரு நாள் நாராயண ஐயங்காரின் வீட்டிற்கு அடர்ந்த தாடி மீசையோடு ஒரு பிச்சைக்காரன் வந்து நின்று நாராயண ஐயங்காரிடம் ஐயா பிச்சை போடுங்கய்யா என கேட்க, போ என அவர் விரட்ட, வீட்டிற்குள் நிற்கும் பிச்சைக்காரனை பார்த்து கொண்டிருந்த படத்தின் மற்றொரு தயாரிப்பாளரான பட்டண்ணாவை பார்த்து, நீயும் வேடிக்கை பார்த்து கொண்டு நிற்கிற, அவனை விரட்டிவிடு என நாராயண ஐயங்கார் கூற, நல்லா பாருங்க அது நம்ம கணேஷ் தான் என பட்டண்ணா கூறியவுடன் ஜெமினி கணேசன் நாராயண ஐயங்காரின் முன் தனது பிச்சைக்கார வேடத்தை களைந்தார். ஏன் இந்த பிச்சைக்கார வேஷம் என நாராயண ஐயங்கார் ஜெமினி கணேசனை பார்த்து கேட்க, வேஷ பிச்சை வேணும், நீங்க தயாரிக்க போகிற கணவனை கண்கண்ட தெய்வம் படத்தில் கதாநாயகனாக என்னை நடிக்க வைக்க வேண்டும் என ஜெமினி கணேசன் அவரிடம் கூற, பின்னர் படத்தின் நாயகனாக ஒப்பந்தமானார் நடிகர் ஜெமினி கணேசன். 1955 மே 6 அன்று வெளிவந்த இந்த திரைப்படம் வணிக ரீதியாக மாபெரும் வெற்றியை ஈட்டி தந்தது. பல திரையரங்குகளில் 100 நாட்களை கடந்து ஓடி நடிகர் ஜெமினி கணேசனின் திரைப்பயணத்தில் ஒரு மைல்கல் திரைப்படமாக அமைந்தது இந்த கணவனே கண்கண்ட தெய்வம். திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.